வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவ தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிருது. அந்த சந்திரா தான் இந்த சூழ்ச்சி எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. அதே நேரத்துல ஈஸ்வரி வந்துட்டு நேரா சந்திராவ பார்த்து, "சந்திரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துட்டு பேசிட்டு போனாங்களே, எதுக்காக ரேவதி கிட்ட அப்படி சொல்லிட்டு போனா?" அப்படின்னு. அதுக்கு அந்த சந்திரா சொல்றாங்க, "அக்கா, அதான் டாக்டரோட அம்மாவே சொன்னாங்களே, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்க அப்படி பேசியிருக்காங்க. மத்தபடி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லக்கா." அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "அது எப்பிட்ரி கரெக்ட்டா வந்து நம்ம பொண்ணுகிட்ட கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு அவங்க எதுக்காக சொல்லணும்?" அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, ரேவதி சந்திரா சொல்றாங்க, "அக்கா, நீ அதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத. நீ வந்துட்டு ரேவதிய சமாளிச்சுட்டியல்ல, அது போதும்" அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "ஆமா சந்திரா, அவள எப்படியோ சமாளிச்சுட்டேன்" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. சந்திரா சொல்றாங்க, "விடுக்கா, எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கும். அந்த மருது என்ன, இன்னொரு நல்ல பையனா அழைச்சிட்டு வந்து ரேவதிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், சரியா?" ஈஸ்வரி சொல்றாங்க, "சரி சந்திரா" அப்படின்னு. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, அக்காக்காரிக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் அவ இப்படி பேசுறா. இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை ஆயிருச்சே. சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து சந்திராவ தான் வந்து பழி சொல்றாங்க. நம்ம போயிட்டு அந்த டாக்டர் பொண்ண பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஈஸ்வரி வந்து நேரா டாக்டரோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு நேரா காலிங் பெல் அடிக்க, டாக்டர் வந்து கதவ திறக்க ஈஸ்வரி நிக்கிறாங்க. ஈஸ்வரிய பார்த்ததும் டாக்டர் ஷாக் ஆகுறாங்க. டாக்டர் கேக்குறாங்க, "வாங்க மேடம், ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க?" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "உங்க பொண்ண பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். ஏதோ அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்காங்க அப்படின்னு நீங்க நேத்து சொன்னீங்கல்ல, அதுலேருந்து உங்க பொண்ண பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா, அவ வந்துட்டு கல்யாணம் ஆகப் போற பொண்ணு. அவளுக்கு திடீர்னு இப்படின்னா என்னால தாங்கிக்கவே முடியல. அதான் அவள பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். நான் அவள பார்க்கலாமா?" அப்படின்னு. டாக்டர் சொல்றாங்க, "இல்ல, இல்ல, அவ தூங்கிட்டு இருக்கா" அப்படின்னு. அப்போ அந்த ராதிகாவுக்கு வந்துட்டு வெளியில யாரோ சத்தம் போடுறது கேக்குது. உடனே அந்த பொண்ணு சத்தம் போடுறாங்க, "கதவ தொறங்க, நான் ரூமுக்குள்ள இருக்கேன், கதவ தொறங்க" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, என்னதான் உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னாலும் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும். அத விட்டுட்டு நீங்க அப்படி வந்து அவங்கள ரூம்ல போட்டு அடைக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா?" அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாங்க, "இங்க பாருங்க, எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் நான் அவள பூட்டி வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு அவள பார்க்க வேண்டாம். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "இல்ல, நான் போயிட்டு உங்க பொண்ண பார்த்துட்டே போறேன். உங்க பொண்ண பார்த்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏன்னா, இதே வயசுல என் வீட்ல என் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இதே மாரி ஆனுச்சுன்னா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும்ல. உங்க பொண்ணு எங்க பொண்ணு மாரி தான். என் பொண்ணு இன்னைக்கு உயிரோட நல்லபடியா இருக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். அதான் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்றேன்." உடனே டாக்டர் சொல்றாங்க, "சரிங்க மேடம். நீங்க பார்த்துட்டு உடனே கிளம்பிடுங்க. அவகிட்ட வேற எந்த விஷயத்த பத்தியும் கேட்க வேணாம்." ஈஸ்வரி சொல்றாங்க, "சரி, சரி" அப்படின்னு. நேரா மாடிக்கு போறாங்க. போயிட்டு கதவ திறக்க, அந்த பொண்ணு நேரா ஈஸ்வரிய பார்த்து ஓடி வந்து ஈஸ்வரிய கட்டிப்பிடிக்கிறாங்க. "மேடம், எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. எங்க அம்மா என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க. என்ன நீங்களாவது உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க" அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, "இங்க பாருடி, ஏன்டி இப்படி பேசுற? உனக்கு இப்படி ஆகும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. தயவு செஞ்சு இப்படி சத்தம் போடாத. மேடம் வந்துட்டு உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சரி மேடம், நீங்க பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க" அப்படின்னு. ஈஸ்வரி நேரா டாக்டர் கிட்ட, "எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களேன்" அப்படின்னு. உடனே டாக்டரும் சரி அப்படின்ட்டு போறாங்க. அப்ப ஈஸ்வரி நேரா அந்த பொண்ண பார்த்து, "இங்க பாரு, எல்லாருமே உனக்கு வந்துட்டு இப்ப கொஞ்சம் மனசு டிஸ்டர்ப்டா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு உன்ன பார்த்தா அப்படி தெரியல. நீ ரொம்ப தைரியமான பொண்ணு மாரி தெரியுது. சொல்லு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, "மேடம், நீங்களாவது என் பக்கம் நியாயத்த கேட்கறதுக்காக வந்தீங்களே. நீங்க பாருங்க, உங்க பொண்ணு ரேவதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பழைய விஷயங்கள ஞாபகப்படுத்துறதுனால எந்தவித பிரச்சனையும் வரப்போறதில்ல. ஆனா உங்க தங்கச்சி சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க எங்க அம்மாவுக்கு பணம் குடுத்து பொய் சொல்ல வச்சிருக்காங்க. ரேவதி கிட்ட உண்மைய சொன்னா அவளுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க. அதனால தான்
எங்க அம்மாவும் அப்படி சொல்லியிருக்காங்க உங்க எல்லார்கிட்டயுமே. உங்க பொண்ணுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. அவங்க கிட்ட பழைய விஷயங்கள சொல்லுங்க மேடம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி தான் வந்து சொன்னாங்களா? அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா மேடம். உங்க தங்கச்சி தான் வந்து பணம் குடுத்து சொன்னாங்க அப்படின்னு. இத கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு டாக்டர் வந்ததும், டாக்டர் கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சுட்டு ஈஸ்வரி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதும் ஈஸ்வரிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. எல்லாருமே ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுதும், சந்திரா மேல தான் தவறு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, என் தங்கச்சி என்னைக்குமே அப்படி பண்றவளே கிடையாதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்போம். ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு எவனோ ஒருத்தன் என் புருஷனை காலி பண்றதுக்காக வந்தான்னு, அதுக்கு காரணம் அந்த சிவனாண்டி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல அவரு இருக்கிற இடம் எப்படி வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சுச்சு? அப்ப யாரோ ஒருத்தவங்க இடத்த காமிச்சதுனால தான் அவன் உள்ளார போயிருக்கான். ஸோ அது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கேட்டா நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னு ஈஸ்வரி வந்துட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேரா அங்க உள்ள என்ட்ரன்ஸ்ல உள்ளவங்கள பார்த்து, "இங்க பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டுக்கே இங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட கூட யாரோ காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போலியான டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளார வந்தாங்கல்ல. ஸோ அவங்க வந்த அன்னைக்கு ரெக்கார்ட் ஆகியிருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு கிடைக்குமா? அது வேணும் எனக்கு" அப்படின்னு. அதுக்கு அந்த அவங்க சொல்றாங்க, "மேடம், எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் பெரியவங்கள்ட்ட கேட்டு தான் மேடம் சொல்ல முடியும்." அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டல்ல இவ்ளோ செக்யூரிட்டி, இவ்ளோ டாக்டர்ஸ் இருந்தும், என் புருஷன் ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்திருக்காரு. அதுக்கு முக்கிய காரணமே இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க தான். ஸோ யாரும் அதிகம் என் புருஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருந்ததுனால தான், என் புருஷன் அவ்ளோ பெரிய ஆபத்துல சிக்க பார்த்தாரு. ஸோ நீங்க இப்ப வந்துட்டு எனக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கல அப்படின்னா, நான் போயிட்டு அதிகாரிங்க கிட்ட சொல்ற மாரி இருக்கும்." இத கேட்டதும் அந்த பொண்ணு சொல்றாங்க, "மேடம், மேடம் அப்படியெல்லாம் சொல்லிறாதீங்க. உங்களுக்கு எந்த டேட்ல எந்த ஃபுட்டேஜ் வேணும்னு சொல்லுங்க, நான் காமிக்கிறேன்" அப்படின்னு. ஈஸ்வரி ஃபுட்டேஜ் டேட்ட சொன்னதோட அவங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வீடியோல போட்டு காமிக்கிறாங்க. அந்த வீடியோல வந்துட்டு அந்த போலியான டாக்டர் முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியில வர்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ அவரு நேரா வந்துட்டு ராஜாவோட ரூம் வாசல்ல வந்து நிக்கிறாரு. அப்ப பார்த்தா சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. சந்திரா வந்துட்டு நேரா அந்த டாக்டர் கிட்ட பேசுறாங்க. அப்போ அந்த டாக்டரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட அந்த ரூமையும் காமிச்சு விட, டாக்டர் உள்ளார போறாங்க. அப்ப சந்திரா வந்துட்டு யாராவது வராங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்போ அன்னைக்கு என் புருஷனுக்கு அவ்ளோ பெரிய ஆபத்து வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு இந்த சந்திரா தானா? என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. என் சொந்த தங்கச்சி என்னுடைய ஹஸ்பண்ட காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணாளா? அவ இப்படிப்பட்டவளா இருப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஈஸ்வரி வந்து அந்த வீடியோவ அப்படியே ஆதாரமா எடுத்துக்கிட்டு, நேரா வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு பயங்கர கோவத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ராஜா, நம்ம ரோகிணி எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, "சந்திரா எங்க?" அப்படின்னு. அப்போ சந்திரா அந்த இடத்துக்கு வந்துட்டு, "சொல்லுக்கா, ஏதாவது முக்கியமான விஷயமாக்கா? என்னாச்சுக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு. இந்த வீடியோவ மட்டும் பார்த்துட்டு, என்னன்னு மட்டும் எனக்கு இதுக்கான பதில மட்டும் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவ காமிக்கிறாங்க. அப்போ அந்த வீடியோல அந்த டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படியே ரெக்கார்டடா இருக்கு. அத பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, "ஐயய்யோ! அக்காக்காரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அ விசாரிச்சிருப்பா போல. அப்போ நம்ம மேல அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் அவ நம்மள பத்தி விசாரிச்சிருப்பா போல. நமக்கு இது மிகப்பெரிய சிக்கலாச்சே! இத எப்படி சமாளிக்கிறது?" அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட, "அக்கா, இந்த வீடியோல இருக்கிறது நான் தான் அக்கா. அவரு வந்துட்டு இது மாரி மாமாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனாரு. நானும் சரி அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இதுல என்னக்கா இருக்கு?" அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு சந்திரா, அவரு டாக்டர் இல்ல அப்படிங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் வேற ஒருத்தர் அப்படிங்கிறதும் உனக்கு தெரியும். ஆனா நீ வந்துட்டு அவர உள்ளார விட்டுருக்க. ஆனா கேட்டதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுலேருந்து நீ ஏதோ அ இதுக்கு காரணமா இருப்ப அப்படின்னு தோணுது. அந்த மருது கூட சேர்ந்துக்கிட்டு." இத கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சந்திரா. "இல்லக்கா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. நான் எப்படிக்கா வந்துட்டு மாமாவுக்கே ஆபத்து குடுப்பேன்? அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லக்கா. உன் தங்கச்சி உனக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டாக்கா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருக்கா. நான் உன் தங்கச்சிக்கா" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க.
ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, ஆரம்பத்துலேருந்தே வீட்டில் உள்ள எல்லாருமே நீ வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுவும் அந்த சிவனாண்டிக்கு உதவி பண்ணுறதுக்காக நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் சொந்த தங்கச்சி அப்படி ஒரு துரோகத்தை எனக்கு என்றைக்குமே பண்ண மாட்டா. எனக்கு வந்துட்டு நேர்மையாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ நடந்துக்கிறத விட பார்த்தா எனக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. அப்போது நீ உண்மையாகவே வேற ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க சந்திரா. நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா இப்படி பேசுகிற? நான் எப்படிக்கா மாமாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து கொடுப்பேன்? நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதுக்கான ஆதாரம் தான் இது. இந்த வீடியோவில் நீ என்ன பேசியிருக்க அப்படின்னு எல்லாமே ரெக்கார்டடாக இருக்குது. வீடியோவை மட்டும்தான் காமிச்சனே தவிர்த்து வீடியோ ப்ளஸ் ஆதாரத்தோட நான் உங்ககிட்ட காமிக்கல, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் சந்திரா பேசியிருக்காங்க, இது மாதிரி உள்ளார போனதோட மாமாவோட கதையை முடிச்சுட்டு தான் நீ வெளியில் வரணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ கதையை முடிச்சுட்டு தான் வெளியில் வரணும் அப்படின்னு அதில் பேசியிருக்காங்க. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி சந்திராவை பார்த்து, பாத்தியா, இதில் எல்லாமே ஃபுல்லி ஆடியோ ரெக்கார்டோட இருக்குது, இதை பார்த்தாவது நீ வந்து நம்ப மாட்டியா? ஏண்டி எனக்கு நீ அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண? உன்னை சின்ன வயசுலேருந்தே நீ என் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அம்மா போன பிறகு நம்ம எல்லாருமே எவ்வளோ ஒத்துமையாக இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இடையில உனக்கு என்னடி வந்துச்சு? ஏண்டி நீ இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதும் சந்திரா சொல்கிறாங்க, அக்கா அப்படியெல்லாம் இல்லைக்கா, நான் உனக்கு என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன்க்கா, ஏன்க்கா நீ என்னை தப்பாக நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, போது நிப்பாட்டு, நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என் லைஃப்பில் உன்ன மாதிரி ஒருத்திய நான் திரும்பி பார்க்கவே கூடாது. என் புருஷனுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுத்துருக்க. நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இருந்த அப்படின்னா இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே ஆபத்தாக இருக்கும். அன்னைக்கு மருது தப்பிச்சு இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுத்ததுக்கும் நீ தான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ தயவு செஞ்சு வந்துட்டு இந்த இடத்துல இருக்காத. உனக்கு வந்துட்டு உன் புருஷன் கூட வாழணும் அப்படின்னு தானே ஆரம்பத்துலேருந்தே ஆசை. அப்படி உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த விட்டு நீ இப்பயே போயிரு. அப்போ சந்திரா வந்துட்டு டக்குன்னு ஈஸ்வரியோட காலில் விழுந்து, அக்கா அக்கா, நான் அப்படியெல்லாம் எந்த தப்பும் பண்ணலக்கா, தயவு செஞ்சு என்னை வந்துட்டு நம்புக்கா, நான் அப்படி பண்ணுவேனாக்கா அப்படின்னு. அதுக்கு ராஜா நேராக வந்துட்டு, ஈஸ்வரி, இப்பயாவது உன் தங்கச்சி எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டியே. நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டது இப்போதான் எங்கள் எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்கு. அவ இது மட்டும் இல்லை, இன்னும் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கா. கோவில் கும்பாபிஷேகத்தப்போ கலசம் காணாமல் போனதுக்கு இவ தான் காரணம். ஒரு நேரம் நீ வந்துட்டு ஒருத்தரை காலி பண்ணிட்ட அப்படின்னு எலெக்ஷனில் உன் மேலே பழி போட்டாங்கல்ல, அப்பையும் இவ தான் காரணம். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க உன் தங்கச்சி தான் காரணம். பேசாப்புல இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளை போய் நீ நம்புறியே ஈஸ்வரி அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னங்க, என் தங்கச்சி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. அப்படி அவளுக்கு நான் என்னதான் பண்ணேன்? அவளை சின்ன வயசுலேருந்தே என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவள் எனக்கு கைமாறா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கலங்க. மனசுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இப்பயாவது உன் தங்கச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியல்ல, அது போதும். இதோட அவளுக்கு அவள் புருஷன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவளை அவள் புருஷன் கூடயே அனுப்பி வச்சிரு. போதும், அவள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை கொடுத்தது எல்லாமே போதும். இதுக்கப்புறமும் அவளால் நம்ம யாருமே கஷ்டப்படக்கூடாது, அவளை வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேராக சந்திராவோட ரூமுக்கு போயிட்டு சந்திராவோட திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து சந்திராவோட திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில் போட்டுட்டு, சந்திரா, அந்த சிவனாண்டி கூட தான் வாழணும் அப்படின்னா நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு பேசுகிறாங்க. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நாள் நடக்கும். இது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.